ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்ப ரீசெண்டா புதுசா 2026 ரிலீஸ் ஆகுன அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலிங்கிற ஒரு சூப்பரான ஃபீல் குட் மோட்டிவேஷன் எமோஷன் எல்லாமே கலந்த ஒரு படம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியுமா? நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளோட ஃபேவரட் ஹீரோவான ஜாக்கி சான் தான் இதுல மெயினா நடிச்சிருக்காரு. நான் கண்டிப்பா சொல்றேங்க, இந்த படம் உங்களுக்கு 100க்கு 100 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல தேவையான இடத்துல காமெடி, எமோஷன், மோட்டிவேஷன் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் கிளைமேக்ஸ்ல இந்த படத்தை பார்த்து அழுகாத ஆளே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் டாப் நாச்சா இருக்கும். அதனால இந்த படத்துக்கு ஒன்னே சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா இந்த படத்துக்குள்ள போகலாம். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ஜாக்கி சானை தான் காமிக்கிறாங்க. அதுலயும் வயசான நம்ம ஜாக்கி காலையிலேயே பிரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்து தர்பூசணி விதை, கடலை, அப்புறம் மூணாவதா யானைக்காலு அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் மட்டும் நம்ம ஜாக்கி வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு அப்படியே மெல்ல வீட்டை விட்டு வெளியே வராரு. ஐயோ என்னோட பேக் மறந்துட்டேனே அப்படின்னு தலைவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அவரோட பேக்கையும் ஒரு சரக்கு பாட்டில எடுத்து உள்ள வச்சுட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வராரு. ஆனா அந்த தடவை வீட்டோட சாக எடுக்கல, அது அப்படியே டோர்லயே மறந்து வச்சுட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப நம்ம ஜாக்கியோட மேல் வீட்டு மாடியில தங்கி இருக்கிற நேபர் லேடி ஒருத்தங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராவது நம்ம ஜாக்கி ஸ்டாப் பண்ணி, என்ன இப்ப ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க? என்ன ஜாக்கி உங்க மேல இருந்து சரக்கு ஸ்மெல் வருது, இன்னைக்கு தண்ணி அடிச்சிருக்கீங்களா? சரி இருங்க நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேபர் லேடி கிளம்பி வரலான்னு பார்க்கும்போது அப்ப ஜாக்கி தான் தடுத்து, அடியே எனக்கு வந்து வழி தெரியும், நானே தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் தனியாளா அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் போகிற வழியில இப்படி சிலிண்டர் தூக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் தண்ணி கேன் தூக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல குணமுள்ள ஆளா தான் நம்ம தலைவன் அப்படியே சைக்கிள்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்து டனலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு பரட்ட மண்டையா தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதுவும் அந்த டைம் நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட வீட்ல இருந்து ஆன்ட்டி தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி, அடே எங்கடா போய் தொலைஞ்ச, அடே அந்த கிழவி செத்து போனதுல இருந்து உன்ன ஆளே காணுமே, எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க ஆன்ட்டி, உங்க மேல நான் ஒரு மரியாதை வச்சிருக்கேன், தேவையில்லாம பாட்டி பத்தி அப்படி பேசாதீங்க, அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட அஸ்தியை நான் தான் இப்ப கையில வச்சிருக்கேன், கூடவே அவங்களோட ஆசைப்படி பாட்டியோட சொந்த ஊர்லயே ஒரு கல்றைய வாங்குறேன், அங்க பாட்டியோட அஸ்தியை வச்சு அவங்களோட ஆத்மாவை சாந்தியோட வைக்கிறேன், கூடவே நம்ம ஊர்லயே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கறதுனாலயே நான் இந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனே கட் பண்ணிடுறான். இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஹீரோ வந்து எந்த நோக்கத்துக்காக இப்ப இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கானே. சாதாரண எங்க போய் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம தலைவன் ஜாக்கியை காமிச்சா அவர் நல்லபடியா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. சோ டாக்டரும் நம்ம ஜாக்கியை பார்த்ததுமே, யோ பெருசு, முன்ன விட உன்னோட மூஞ்சில பிரகாசம் அதிகமா இருக்குது, என்ன இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 3 வார்த்தை சொன்னல, அதை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொன்ன அதே 3 வார்த்தையை தான் சொல்றாரு. அதாவது தர்பூசணி விதை, கடலை, யானைக்காலு அப்படின்னு அந்த 3 வார்த்தையும் கரெக்டா சொன்னதும், யோ பெருசு என்னையா நான் கேட்டது இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி சொல்றியா இல்ல சின்ன பிள்ளை மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்றியா அப்படின்னு டாக்டர் கேட்க, இல்ல நான் எதையும் மறக்கல, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கி எவ்வளவு சமாளிப்பாரு. ஓ அப்படியே சொல்றீங்க, சரி இந்த பேப்பர் படிங்க, ஒரு மணி கடிகாரத்தை வரைங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே நம்ம தலைவனும் சமத்தா அப்படியே அந்த டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப இடையில டாக்டர் வந்து, சரி ஜாக்கி இப்ப நீங்க அந்த 3 வார்த்தையை சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்கியும் எவ்வளவோ யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த தர்பூசணி விதை, கடலை, யானைக்காலு அப்படிங்கிற 3 வார்த்தை ஞாபகம் வரல. சோ இதை நினைச்சு நம்ம ஜாக்கி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் இங்க அப்படியே சிங்கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஊருக்குள்ள வந்து நம்ம ஹீரோவை காமிச்சா அவனுக்கு இப்ப ஏதாவது ஒரு வேலை வேணுமே, ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு டனலுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் வேகமா ஒருத்தன் பைக்ல நம்ம ஹீரோவை இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகவும் அதை பார்த்து பயந்து சைக்கிளோட பொத்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துறான். சோ இதனால நம்ம ஹீரோக்கு சமக்கும் வருது, அந்த கோவத்துல பால் ஊத்துற மாதிரி கீழே வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கிடைக்கிறத பாக்குறான். அப்புறம் என்ன, அந்த நோட்டீஸோட லொகேஷன் வந்து பார்த்தா ஒரு கார் மெக்கானிக் கரேஜ் தான் இது போல. அந்த கரேஜோட ஓனர் வந்து இவர் தான். சோ இவரோட பேர் வந்து ஜியா. இவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து, ஐயா அந்த நோட்டீஸ பார்த்தேன், அதனால இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, ஓ அப்படியா தம்பி, சரி வா வா, உனக்கு இல்லாத வேலையா, ஆனா நீ வேலை பாக்குறதுக்கு முன்னாடி நீ எப்படி காரெல்லாம் கிளீன் பண்ற செக் பண்ணி பாக்கணுமே, போ இந்த காரை போய் கிளீன் பண்ணு, அப்பதான் உனக்கு வேலை அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த காரை தக மின்னுற அளவுக்கு சோப்பு நரெல்லாம் போட்டு பளிச்சுன்னு அந்த காரை வந்து மாத்திரான். இதை அந்த ஓனரும் பார்த்துட்டு, பரவாயில்ல தம்பி, காரை நல்லா தான் கிளீன் பண்ற, நீ தான் நம்ம கடைக்கு தேவையான ஆளு, சரி நீ எங்க தங்கி இருக்கிற? சார் எனக்கு வந்து தங்களுக்கு எந்த இடமும் இல்ல, அது நீங்க தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஓனரும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இதோ பாருப்பா, இதோ இருக்குதுல இந்த அபார்ட்மெண்ட்ல தான் உனக்கு ஒரு பிளாட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தர போறேன், அதுவும் இதோ மேல் வீடு இருக்குதுல, இதுலதான் 15 வருஷமா நேபர் லேடின்னு ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்புறம் இதோ இந்த வீட்டை தான் ஜாக்கின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு, ரொம்பவே நல்ல மனுஷன் பாவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகும்போது அப்ப நம்ம தலைவன் ஜாக்கி வீட்டுக்குள்ள இருந்து மின்னுங்கிற ஒரு பொண்ணை தரன்னு பிடிச்சு வெளியே போட்டு, மவளை என்னோட வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் திருட வந்த அவ்வளவுதான் உன்னோட காலை உடச்சு போடும் பாத்துக்க அப்படின்னு திட்டிட்டு கதவை போட்டிட்டு போக, அப்ப இந்த மின்ன பொண்ணுமே புலம்பிக்கிட்டு, ஐயோ ஜாக்கி நான் பல வருஷமா இங்க மல்லிகை கடை வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் ரொம்பவே தெரிஞ்சால் தான், பிளீஸ் கொஞ்சம் கதவை தரங்களேன் அப்படின்னு எவ்வளவு தட்டி பார்த்தாலும் நம்ம ஜாக்கி கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. சோ இந்த ஓனரும் பார்த்துட்டு, என்ன வழக்கம் போல அதே பிரச்சனை தானா, சரி வா நம்ம போய் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு இப்ப இவங்க 3 பேரும் திருட்டுத்தனமா நம்ம ஜாக்கியோட வீட்டுக்குள்ள அப்படியே பூந்து மெல்ல போயிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாவும் இருட்டாதான் இருக்குது. சோ இப்படி வீட்டோட கதவை ஓபன் பண்ணிட்டு யாரோ திருடங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஜாக்கி வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு அலையா விருந்தாலே வந்திருக்கிற நம்ம ஹீரோ, நம்ம ஓனர், இந்த மின் பொண்ணு இவங்க 3 பேரையும் வெட்டுறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான் ஓனரும் இன்னும், யோ பெருசு நாங்க திருடங்களா இல்லையா புரிஞ்சுக்கையா அப்படின்னு கதறிக்கிட்டே வீடு ஃபுல்லா சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும், யோ பெருசு நான் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்தேன், அதுக்குள்ள எனக்கு பாடகை கட்டிட போலயே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவன் வேற ஒரு பக்கம் ஓடி போயிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஜாக்கியும் ஹீரோவை டார்கெட் பண்ணி வாள் வச்சு அப்படியே வயித்துல ஒரே குத்து. அவ்வளவுதான் நம்ம ஹீரோட சோலி முடிஞ்சதுன்னு எல்லாரும் பார்த்தா அது வந்து ஒரு டம்மி வாள் போல, அதனால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. ஆனா அதெல்லாம் புரியாத நம்ம ஜாக்கி அந்த வாளை வச்சு மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் பாஞ்சு வரும்போது அப்ப இங்க இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ஹீரோ ஜாக்கி அட்டாக் வந்து அப்படியே தடுக்கிறான். அத வந்து நம்ம ஜாக்கி பார்த்ததுமே அப்படியே டக்குனு ஸ்டன் ஆகிறாரு. அவருக்கு வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அதுல பாத்தீங்கன்னா யாரோ அந்த ஜிம்ல இருக்கிற பார்பல வந்து அப்படியே பொத்துன கீழே போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஜாக்கிக்கு ஞாபகம் வந்ததுமே வீட்டை சுத்தி இருக்கிற அவரோட பையனோட
போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் பார்த்து ஐயா தம்பி அப்பாவை பார்க்க வந்துட்டியாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பலாறு நம்ம ஹீரோட கண்ணத்துல ஒரு அறைய போட்டு எங்கடா போனா இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோக்கு என்ன பேச எது பசங்க தெரியல யோ பெருசு இணைய அடிச்சு அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். அப்ப ஓனரும் மின்னதான் பிடிச்சு சரி சரி அவர் வந்து வயசான ஆள்பா தெரியாம ஒன்னு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஜாக்கி கால் தவறி பொத்துன கீழே விழுந்து அந்த சம்பவத்திலேயே மண்டடிச்சு மயங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஓனர் மின்னு நேம்பர் லேடின்னு இவங்க 4 பேரை நம்ம ஜாக்கி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்பதான் உண்மையிலே நம்ம ஜாக்கிக்கு என்னதாண்டா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கியோட மூளையில வந்து அதிர்ச்சியால அவருக்கு அல்சைமர் நோய் வந்துருச்சு. இதனாலேயே அவர் பழைய விஷயங்களை மொத்தமா மறந்துடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசங்க நடக்கிற விஷயத்த கூட மறக்க வாய்ப்பு இருக்குது. சோ இது வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வர ஒரு காமனான விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் இப்படி இந்த வயசானவங்களை அவங்களோட ஃபேமிலியோட ஆட்கள் வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் சொன்னதுமே இப்ப நம்ம பசங்க 3 பேரும் அப்படியே நம்ம ஹீரோவை தான் திரும்பி பாக்குறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம ஜாக்கி ஹீரோவை பார்த்து என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழம்பிருப்பாரு. அதனால ஓனர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எங்க பார்ப்பா அவரோட பையன் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி போயிட்டான். ஆனா என்ன ஏதோ மாய மந்திரமோ தெரியல இப்படி அந்த ஜாக்கி ஒன்னு வந்து அவரோட பையனா நினைக்கிறாரு. அதனால ப்ளீஸ் பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அவரோட பையனா கொஞ்சம் நடியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முடியவே முடியாது அந்த கிழவையோட கண்ணத்திலே ஒரு அறைய விட்டுட்டான். அதனால நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்ப ஓனர் தான் அங்க பார்ப்பா நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டா மாசம் சொலையா உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தர அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு இந்த டீலுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆக்சுவலி ஹீரோவோட ஆசைனது அவனோட பாட்டியோட ஆசைப்படி இந்த ஊர்லயே ஒரு கல்றை கட்டி அவனோட பாட்டியோட அஸ்தி வைக்கிறது தானே. அதுக்காக தானே வந்தா அதுக்கு பணமும் தேவைப்படும் இல்லையா. சந்த நோக்கத்தோட தான் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஜாக்கியோட வீட்டுக்கு தான் வராங்க. அதுவும் இந்த வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கியோட உண்மையான பையனோட போட்டோ தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் இந்த வெயிட் லிஃப்டிங்ல வேர்ல்ட் சாம்பியனா வேற இருந்திருக்கான். சோ அதுக்காகவே ஏகப்பட்ட மெடல் ஏகப்பட்ட டிராபிஸ்னு அப்படியே கொட்டி போய் கிடக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு எங்கேயா போன அவனோட பையன் உண்மையிலேயே அப்படின்னு நம்ம ஓனர் கிட்ட கேட்க ஓ அதுதான்ப்பா எங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கேயோ போயிட்டான். ஆனா என்ன எதுவும் தெரியல உன்னை வந்து அவரோட பையனா இப்ப பாக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதனால கொடுக்குற காசுக்கு ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பாட்டியோட அஸ்தியை ஒரு டின் கேன்ல வச்சிருப்பான். சோ அதை வந்து பெட் கடையில வச்சுட்டு அப்படியே நைட் அன்னைக்கு வந்து படுத்து தூங்கிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தூங்கி முடிச்சிட்டு அவனோட பாட்டியோட அஸ்தி எடுக்கலான்னு பார்த்தா அந்த அஸ்தியை வந்து காணோம். டின்ன வந்து காணோம். இதே வந்து எடுத்தா எங்கடா போச்சு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம ஜாக்கி வந்து பாட்டியோட அஸ்தியை வச்சுதான் அப்படியே காஃபி போடலான்னு பாத்துட்டு இருப்பாரு. சோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோ பெருசு என்னோட பாட்டியோட அஸ்தியா அப்படின்னு கத்திக்கிட்டே ஸ்லோ மோஷன்ல வந்து கரெக்டா அந்த கிளாஸ் எடுத்துறான். பார்த்தா அது அஸ்தியே கிடையாது. அது வந்து பால் பவுடர் தான். அப்ப எவன்டா என்னோட பாட்டியோட அஸ்தி எடுத்தா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது. இந்த மின் பொண்ணு தான் அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. சாவகிட்ட இருந்து நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு போகும்போதுதான் கண்ணாடியில பாக்கும்போது அவனோட ஒரு பக்கம் மீசைங்கிற விஷயத்த வந்து நோட் பண்றான். உடனே நம்ம ஜாக்கி கிட்ட வந்து யோ ஏன் என்னோட மீசை எப்படி வலிச்சுட்டு எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு அப்படியே ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோட எந்த ட்ரெஸ்ஸையும் காணோம். ஐயோ இந்த ஆள் இதங்கடா போட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு யோ பெருசு என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்கேயா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க டேய் மகனே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உன்னால சரியா ட்ரைனிங் எடுக்க முடியாது. அதனாலதான் அதெல்லாம் தூக்கி நான் குப்பையில போட்டுட்டேன். எது குப்பையில போட்டுட்டியா அதுக்குள்ளதான் என்னோட கொஞ்சம் பணம் என்னோட ஐடி கார்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் சைடுல குப்பை வண்டி போறது வந்து காமிக்கிறாங்க. ஐயோ குப்பை வண்டியை பிடிச்சாங்கன்னு அப்படி நம்ம ஹீரோ வெறிகொண்டு வெளியே ஓடி வரும்போது அவனுக்கு கெட்ட நேரமோ கேடு கெட்ட நேரமோ அவனோட செருப்பு எல்லாம் பிடிச்சு போக ஐயோ இதுல இது வேறையா அப்படின்னு நம்ம பையன் புலம்பிக்கிட்டு ஒரு வழியா அந்த குப்பை வண்டியை பிடிச்சு அதுக்குள்ள குதிச்சு உள்ள அவனோட திங்ஸ் எல்லாம் தேடலான்னு பாக்கும்போது அவன் மேல வேற குப்பையை கொட்டிடுறாங்க. அவ்வளவுதான் எந்த இதுவுமே கிடைக்கல. நம்ம ஹீரோ கோவத்துல மறுபடியும் வீட்டுக்கு வரான். இங்க நம்ம ஜாக்கிய பார்த்து யோ நீலாம் ஒரு மனுஷனாயா அதுக்குள்ளதான் என்னோட ஐடி கார்டு இருந்துச்சு இப்ப எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது எலே ஐடி கார்டா அதுதான் என் கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம ஜாக்கி அவரோட பேக் ஓபன் பண்ணி அவரோட உண்மையான பையனோட ஐடி கார்டு எடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி குழந்தைத்தனமா கொடுக்க நம்ம ஹீரோக்கெல்லாம் செம கோவம் ஆகுது. அப்படியே அவரோட பேக் வந்து தட்டி விடவும் அதுக்குள்ள இருந்து சில பேங்க் பாஸ்புக் எல்லாம் விழுது. ஓ இது இங்கதான் இருக்குதா அப்படின்னு நம்ம ஜாக்கி எடுத்து காமிச்சு இத பாருடா இதுதான் உன்னோட பாஸ்புக். சின்ன வயசுல இருந்து நீ வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதுல நான் நிறைய பணம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே அதை நம்ம ஹீரோ வாங்கி பார்த்தா 30,000 வானுக்கு மேல பணம் கிடைக்குது. ஆக்சுவலி இதே பணம் தான் இவனோட பாட்டியோட கல்லறை கட்டுறதுக்கு இவனுக்கு தேவைப்படுது. அதனால நம்ம ஜாக்கியோட மண்டை கழுவி இங்க பாருங்க எனக்கு வந்து பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதை வந்து கொஞ்சம் நம்ம பேங்க்ல போய் எடுத்து வரலாமா அப்படின்னு சொல்லி நேக்கா நம்ம ஜாக்கி ஏமாத்தி பேங்க் கூப்பிட்டு வந்துறான். அதுவும் இங்க வந்து பேங்க்ல 30,000 வான் பணம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது எது 30,000 பணம் எடுக்கணுமா அப்படின்னு நம்ம ஜாக்கி வந்து ஆச்சரியப்படுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் யோ தகப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளு எனக்கும் உன்னோட வீட்டுக்கு அடிக்கடி வர இந்த மின் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனாலதான் கல்யாண செலவுக்கு 30,000 வான் பணம் எடுக்க போறேன். அதான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ப்பா அப்படின்னு பேசி சமாளிக்கலான்னு பாப்பான். அப்ப அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயுமே நம்ம ஜாக்கியை பார்த்து தாத்தா இந்த ஹீரோ உங்களுக்கு என்ன முறை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் எது தாத்தாவா அப்படின்னு நம்ம ஜாக்கியுமே கண்ணாடியில அவரோட பேச பார்க்கும்போதுதான் அந்த அல்சைமர் நோய் வந்து அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு யாருமே தெரியாது நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தவுமே அவ்வளவுதான் அந்த பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ பிடிக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் யோ புரிஞ்சுக்கோங்கடா அவர் வந்து உண்மையிலே என்னோட தகப்பன் தான் கிழவனுக்கு மர கிளம்பி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் நம்ம ஜாக்கிக்கு வந்து மறுபடியும் அந்த அல்சைமர் நோய் வந்து சரியாகி நம்ம ஹீரோ தான் தன்னோட பையன் அப்படிங்கிற விஷயம் வந்து டக்குனு ஞாபகம் வருது. அதனால அந்த செக்யூரிட்டிஸ் கூட நம்ம ஜாக்கி சண்டை போட்டு ஒருத்தரான வெயிட் லிஃப்டிங் பண்ற மாதிரி மேலே தூக்கிடுவாரு. சோ இந்த பஞ்சாயத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டைரக்டா இந்த ஓனர் தான் வந்து மீட் பண்றான். மீட் பண்ணி யோ அந்த கிழவை என்ன போட்டு பாடா படுத்துறாங்க அவரால என்னோட ஐடி கார்டு போச்சு நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணமும் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி கத்தும் போது அப்ப ஓனர தலை குனிஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா அவர் தெரியாம அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சாரி கேட்கும்போது என்னையா இப்படி இந்த வயசான தாத்தாக்காக நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே உங்களோட சொந்தக்காரரா அவரு அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லப்பா நான் ஒரு ஊதாரியா வாழ்க்கையில ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது அப்ப இந்த ஜாக்கி தான் அவரோட சொந்த பணத்தை கொடுத்து எனக்கு இப்படி இந்த கார் கரேஜ் வச்சு கொடுத்தாரு. நானும் இந்த கடைக்கு வந்து ஓனரா மாறிட்டேன். இப்படி நான் கஷ்டப்பட்ட டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ண அவரை நான் பாத்துக்காம வேற யாரு பாத்துக்கிடுவா அப்படின்னு ஓனர் வந்து உருக்கமா சொல்லவும் அப்பதான் இவங்களோட பந்தத்தை பத்தி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டைரக்டா வீட்டுக்கு வரான். அதுவும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி தான் சமைச்சிட்டு இருப்பாரு. கூடவே நம்ம மின் இருக்கல அவளுமே இருப்பா. அதுவும் அந்த மின் வந்து ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கா. அந்த கடையில எக்ஸ்பென்சிவான ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்ப அந்த ஜூஸோட விலை வந்து 50 ரூபானா அது அப்படியே நம்ம ஜாக்கி கிட்ட 80 ரூபான்னு சொல்லி வித்துருவா. அந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே மெல்ல வீட்டுக்குள்ள வருவான். இதை நம்ம ஜாக்கியை பார்த்துட்டு டேய் மகனே உனக்காக நான் அப்பா பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தலைவர் ஓவன்ல வச்சதை ஆஃப் பண்ண மறந்துட்டாரு போல. அதனால அது பயங்கரமா அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இன்னும் பயப்படுறாங்க. ஆனா அப்பா கூட நம்ம ஜாக்கியை பாருங்க தன்னோட பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த ஓவன் வெடிச்சு செதறும் போது தூண் மாதிரி நின்று எல்லாத்தையுமே அவரோட முதுகுல வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தும் கூட தம்பி உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேட்கும் போதுதான் தன்னோட உண்மையான பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இப்பதான் நம்ம ஹீரோ உணரவே செய்யறான். அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கொரட்டோட தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப அவன் பின்னாடியே வந்து நம்ம ஜாக்கி ஒரு மீடியா போட்டு மவன காலையில 6 மணி ஆயிடுச்சு, வெயிட் லிஃப்டிங்க்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி எழுப்பி வராரு. ஆக்சுவலி நம்ம ஜாக்கியோட உண்மையான பையன் வந்து இந்த வேர்ல்ட் சாம்பியன் வெயிட் லிஃப்டிங் தானே பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் தன்னோட உண்மையான பையன் இப்ப நம்ம ஹீரோ தானே நினைச்சிட்டு இருக்காரு. அதனால வெளியே கூப்பிட்டு வந்து பெரிய பெரிய கார் டயர் எல்லாம் மாட்டி அதை அப்படியே நம்ம ஜாக்கி லிஃப்ட் பண்ணி காமிச்சு இதே மாதிரி நீயும் தூக்கு அப்படின்னு சொல்லும்போது சரியா தகப்பா அதெல்லாம் நான் தூக்கிடுவேன். ஆனா அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பேங்க் கூப்பிட்டு போகணும், அங்க எனக்கு ஒரு பாஸ்புக் எடுத்து கொடுத்து நீங்க எனக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக்கியும் ஒத்துக்கிறாரு. சோ நம்ம ஹீரோவும் இது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு அதை வெயிட் லிஃப்ட் பண்ணலாம்னு பாக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, வெயிட்டாவும் இருக்குது. நம்ம பையன் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு போராடி பாக்கலாம். அதை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல, இவன் நினைச்ச மாதிரி மேல தூக்கவும் முடியல. ஆனா நம்ம ஜாக்கி சும்மா வருவாரா, டே அப்படி தூக்குடா இப்படி தூக்குடான்னு சொல்லி பாடா படுத்துறாரு. ஒரு கட்டத்துல ரொம்பவே டயர்ட் ஆகி போன நம்ம ஹீரோ அப்படியே கீழே படுத்து கிடப்பான். நம்ம ஜாக்கியை பார்த்து யோ நைனா உள்ள கேஸ் எதுவும் ஆஃப் பண்ணாம வந்துட்டியா, ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி தசை திருப்பி நம்ம ஜாக்கியை வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டு நம்ம பையன் அந்த இடத்த விட்டு ஓடிய போயிடறான். அப்படி ஓடி வந்தவன் டைரக்டா இந்த ஓனரோட மெக்கானிக் கடைக்கு வந்து அப்படியே இங்க இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனா அங்கேயுமே கரெக்டா நம்ம ஜாக்கி வந்து மவனா எங்கடா போன நீ அப்படின்னு கேட்க யோ பெருசு என்னையா வேணும் உனக்கு, எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துறியா, ஏன் என்னோட உயிர் எடுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பும் போது இல்லடா மகனே நீ தானே ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வரலாம், உனக்கு பாஸ்புக் ஓபன் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொன்னேன், அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே ஓ ஆமா நான் சொன்னல சரி சரி வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஜாக்கிய இதே மெக்கானிக் கடையில இருக்கிற ஒரு பெரிய கார்ல ஏத்திக்கிட்டு படுபயங்கர வேகமா அப்படியே நேரா அந்த பேங்க்கு தான் வரான். அதுவும் பேங்க் முன்னாடியே கார் நிப்பாட்டிட்டு யோ நைனா நீ வந்து பேங்க்ல வர வேண்டாம், போன தடவை என்ன பெரிய பிரச்சனை எடுத்து விட்ட, அதனால நீ உள்ளே இரு, நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு நம்ம ஜாக்கிய காருக்குள்ள உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே போவான். அப்படி போகும்போது தெரியாத நம்ம ஹீரோட போன் வந்து காருக்குள்ள விழுந்துரும். அதாவது அவன் நோட் பண்ணல, டைரக்டா பேங்க்ல வந்து இப்படி என்னோட அப்பா தான் எனக்காக சேவ் பண்ணி பணம் வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க, அதை வந்து எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாத்தணும் அப்படின்னு அவன் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த மெக்கானிக் கடையில நம்ம ஓனர் வந்து இப்படி அந்த புது பெரிய காரை காணுமே அதை யார் எடுத்துட்டு போயிருக்கா, ஹீரோ தான் எடுத்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு அவருக்கு வந்து போன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா போன் வந்து இப்ப எங்க இருக்குது, நம்ம ஜாக்கி உட்கார்ந்து இருக்கிற அந்த காருக்குள்ள தானே இருக்குது. சோ இப்படி பையனுக்கு யாரும் அர்ஜென்டா போன் பண்றா அப்படின்னு நம்ம ஜாக்கி கார்ல இருக்கிற ஹீரோவோட போன் எடுக்கலாம் அப்படியே கீழே குனியும் போது தெரியாதனமா காரோட ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுறாரு. இதனால மேட்ட நின்று இருந்த காரு அப்படியே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயத்தை பேங்க்ல இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்துட்டு யோ நைனா என்னையா பண்ணி தொலைங்க அப்படின்னு அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரான். காரும் ஒரு பக்கம் நம்ம ஜாக்கியோட அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குதுல. அப்ப கூட பாருங்க நம்ம ஜாக்கி வந்து டேய் மகனே உனக்கு போன் வருது அப்படின்னு சொல்லி அந்த கலவரத்திலுமே போன தான் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவோ அந்த கார் மேல தாவிலாம் குதிச்சு எப்படி இல்லாம நிப்பாட்ட பாக்குறான். யோ நைனா ஹேண்ட் பிரேக்க போடியா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறான். அது எதுவுமே நம்ம ஜாக்கியோட காதுல சரியா வரல. அவர் பாட்டுக்கு மகனே உனக்கு வந்து போன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அதே தான் காமிச்சிட்டு இருக்கும்போது அப்ப கட்ட கடைசியில ரிவர்ஸ்ல கார் வேகமா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற பில்டிங் மேலே வந்து மோத அப்ப அந்த பில்டிங் மேல இருக்கிற பெரிய பெரிய பைப் எல்லாம் பதபதன்னு அப்படியே அந்த கார் மேல விழ ஆரம்பிக்குது. அதுல ஒரு பெரிய பைப் அப்படியே நேரா வந்து நம்ம ஜாக்கியோட தலை மேலே விழாத மாதிரி வருது. அவ்வளவுதான்டா அவரோட சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் கதை ஓபன் பண்ணி வந்து பார்த்தா ஜஸ்ட் மிஸ் ஒரு இன்ச் கேப்ல நம்ம ஜாக்கி 100 அளவுல தப்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம கோவம். யோ கவா கொஞ்சம் மட்டும் காருக்குள்ள அமைதியா இருக்க மாட்டியா, ஏன் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்ட, அப்படியே உனக்கு அவசரம், கொஞ்சம் விட்டா நீ செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி திட்ட. இல்லையா உன்னோட போன் வந்துச்சா, அதான் இது இம்பார்ட்டன்டான காரா இருக்குன்னு சொல்லி போன் அட்டெண்ட் பண்ண, அப்பதான் தெரியாம அப்படி பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாவமா சொல்லும் போது யோங்க பாரியா கலவா நான் வந்து உன்னோட பையனே கிடையாது, நீ தான் அந்த அல்சைமர் நோயை வச்சுக்கிட்டு தேவையில்லாம இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ ஓப்பனா உண்மையை போட்டு உடைக்க. ஆனா அப்பவுமே நம்ம ஜாக்கி வந்து இல்ல நீ தான் என்னோட பையன், இந்த உலகத்திலேயே தலை சேர்ந்த வெயிட் லிஃப்டர் நீ தான், இப்படி இருக்கச்சல எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர எதுவுமே முக்கியம் கிடையாது, உனக்காக நான் என்னனாலும் பண்ணுவோம் மகனே, நீ மட்டும் தான் என்னோட வாழ்க்கைக்கு தேவை, எனக்கு யாருமே தேவையில்ல, நீ மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுமே நம்ம ஹீரோவால பேச முடியல. அவனே அறியாம கண்காண ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவனுக்கு இருந்தது இது வரைக்கும் அவனோட பாட்டி தான். இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்கி தானே ஹீரோவை தன்னோட பையனா பாக்குறாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஜாக்கி வந்து மெல்ல அந்த காரை விட்டு இறங்கி கூப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே ஸ்பாட்டுக்கு ஓனர் வந்தாரு. அதுவும் நம்ம ஹீரோ வந்து கொண்டு போய் பாடாக்க அந்த காரையும் பார்த்துட்டு கொய்யால எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட கேட்காம அந்த கார் எடுத்துட்டு போயிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக துரத்து ஆரம்பிக்கும் போது யோ என்னையா நீ தேவையில்லாம என்ன அடிக்க வர, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த பக்கத்துல நிக்காரு இவர் தான், இந்த பெருசு தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை பிடிச்சதும் கேட்க முடியாம நீ என்ன அடிக்க வரியா, இங்க பாரியா இதுக்கப்புறம் உன்னோட மெக்கானிக் ஷாப்ல எனக்கு வேலையும் வேண்டாம், இந்த ஜாக்கியோட பையனாவும் நான் நடிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது ஆனா அப்பவுமே நம்ம ஜாக்கி டே மகனே என்னடா அப்பா விட்டுட்டு எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கலாம் பின்னாடி போகும்போது அப்ப இடையில தான் நம்ம ஓனர் வந்து தடுத்து ஐயா நீங்களாட்ட நான் சொல்றதை கேளுங்க,
சொல்றாங்க அத போறானே அவன் வந்து உங்களோட உண்மையான பையனே கிடையாது. ஏன்னா உங்களோட உண்மையான பையன் எப்பவோ உங்களை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். நான் தான் ஜியா, பல வருஷமா உங்களை நான் தான் பாத்துக்கிறேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதோ உங்களோட கையில கூட ஒரு கத்தி குத்துவாங்க தழும்பு இருக்குதுல்ல, இது கூட எனக்காக என்ன அடிக்க வந்த கடங்காரங்க கூட நீங்க சண்டை போடும்போது வந்த தழும்பு தான். அதனால ப்ளீஸ் நான் சொல்றது நம்புங்க அப்படின்னு இந்த ஓனர் எவ்வளவோ எடுத்து சொல்ல பாப்பாரு. அப்ப அவனோட கண்ணத்துல நம்ம ஜாக்கி ஒரு அறைய விட்டு, இல்ல அவன் என்னோட பையன் தான், உன்னாலதான் அவன் கோச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ ஜாக்கியோட வீட்டுக்கு வந்து அவனோட பாட்டியோட அஸ்தி தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கடைசியா அவன் வந்து அவனோட ட்ரெயினோட டிக்கெட் இருக்கும் அதே கோத்துல அந்த இடத்துல கிழிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். அப்படி அவன் போய் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு நம்ம ஜாக்கி வருவாரு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து தன்னோட பையன் போனதை நினைச்சுதான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் டிவில போட்டுருக்கிற கேசட்டை மாத்தி போட்டு பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு இதுல நம்ம ஜாக்கியோட உண்மையான பையன் வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியனா இருந்திருப்பான்ல, அவனை பத்தின வீடியோ தான் போயிட்டு இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி வந்து எங்க இருக்காரு, அவரோட பையன் வந்து அப்பதான் கரெக்டா வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கான். வாடா வா என் சிங்கக்குட்டி உள்ள வந்துட்டான்டா, இனி அவன் தாண்டா வெயிட் லிஃப்டிங்ல ஃபர்ஸ்ட் வர போறான் அப்படின்னு நம்ம ஜாக்கியும் ரொம்பவே சந்தோஷமா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அப்ப சடனா என்னாச்சு ஏதாச்சும் தெரியலங்க, நம்ம ஜாக்கிக்கு இங்க நடக்கிற விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக்கா இருக்குது. அந்த நிகழ்வெல்லாம் இப்ப நம்ம ஜாக்கி நினைச்சு பார்த்து அப்படியே தூக்கத்துல இருந்து அப்படியே டக்குன்னு கண் முழிக்கிறாரு. இவ்வளவு நேரம் கனவு தான் காண்டிருக்காரு. அதுவும் டைம் கரெக்டா காலையில 6 மணி ஆயிடுச்சா, சரி பையனுக்கு வழக்கம் போல ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாக்கி பையனோட ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோவை காணோம். ஏன்னா ஆல்ரெடி அவன் தான் போயிட்டானே. அதுவும் நம்ம ஹீரோ வந்து போகிறது முன்னாடி அவன் லாஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட் கிழிச்சு போட்டு போயிருப்பான்ல, அந்த ட்ரெயின் டிக்கெட்டை இப்ப நம்ம ஜாக்கி எடுத்துட்டு பையன் அந்த ஸ்டேஷன் தான் போய்ப்பானு அவன் அந்த இடத்துல கிளம்பி போக ஆரம்பிக்க அதனால இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவனோட ஆசை என்னது, அவனோட பாட்டியோட ஆசைப்படி இந்த ஊர்ல வந்து ஒரு கல்லறை கட்டுறது தானே. அதுக்காக அதுக்குரிய ஆட்கள் கிட்ட வந்து கேட்டா கிட்டத்தட்ட கல்லறை கட்டுறதுக்கே 1 லட்சம் யுவான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. அதனால நம்ம பையன் பணம் வேணுங்கிறதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலைக்கு சேர்ந்து கூலி வேலை வந்து பாத்துட்டு இருக்கான். அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கியும் பாத்தீங்கன்னா தன்னோட பையன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வரப்போறான் அப்படின்னு அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஒரு கைவிடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவோட பேர் எழுதி போர்டு பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம் தான் நேபர் லேடி மின்னு ஓனர்னு இவங்க 3 பேரும் நம்ம ஜாக்கி எங்க போனாரு அப்படின்னு ஊர் ஃபுல்லா தேடி பார்த்து கடைசி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு உங்களோட பையன் வந்து ஆல்ரெடி போயிட்டான், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாலும் இல்ல என்னோட பையன் இந்த ஸ்டேஷன் தான் வருவான், அவனோட டிக்கெட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவனை கொட்டுற மலையிலயும் நம்ம ஜாக்கி வந்து வரவே மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்காரு. அண்ட் அதே நேரம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்து முடிச்சிட்டு சம்பளம் வாங்கலான்னு போனா என்ன தம்பி உன்னோட ஐடி கார்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் அவனோட ஐடி கார்டு இல்ல அதுதான் போயிருச்சு, அதனால ஐடி கார்டு இருந்தா தான் சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே தூக்கி போட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து இப்படி நம்ம ஜாக்கி வந்து என்னோட பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட் வச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருப்பாரு போல. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்பதான் அவனும் பல விஷயத்தை நினைச்சு பாக்குறான். இப்படி நம்ம ஜாக்கி அந்த அவன் வெடிக்கும் போது கூட தன்னோட பையனுக்கு தான் ஆயிரக்கூடாது அவர் தூண் மாதிரி நின்னுட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த கார் ஆக்சிடென்ட்ல ஆகும்போது கூட இப்படி இந்த உலகத்துல நீ மட்டும் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பார்ல, அந்த எல்லா விஷயத்தையுமே அப்படி நினைச்சு பார்த்து கண்கலங்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பியை பிடிச்சிட்டு நம்ம பசங்க 3 பேர்கிட்டயே நான் வரவே மாட்டேன், என்னோட பையன் எனக்காக வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவரும் விடாப்படியா இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன்தான் ஹீரோ பார்த்ததுமே நம்ம ஜாக்கி ஒரு குழந்தை மாதிரி ஐயா எனக்காக நீ திரும்பி வந்துட்டியாப்பா, நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுமே நம்ம ஹீரோ உட்பட அங்க இருக்கிற எல்லாருமே அழுதுதான் இருக்காங்க. ஏன் இந்த சீனை சொல்லிட்டு இருக்கிற நான் கூட அழுதுதான் இருக்கிறேன். அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பசங்க எல்லாருமே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுடா பட்டை கலப்பறம் அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில 4 மணி ஆனதுமே நம்ம ஹீரோவை நம்ம ஜாக்கி வந்து அடிச்சு எழுப்பி வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியே தினமும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஒரு நாள் கூட விடாம காலையில 6 மணிக்கே நம்ம ஹீரோவை அடிச்சு எழுப்பி அவனை வந்து பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து அந்த பெரிய பார்பரெல்லாம் தூக்க வச்சு தினமும் நம்ம ஜாக்கி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. அதுலயுமே ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்பரை தலைக்கு மேலேயே தூக்கிறாங்க. கடைசியா வெயிட் லிஃப்டே பண்ணி முடிச்சிட்டான். சோ இதனாலயும் அவனுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம். இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி செமையா சுத்தி என்ஜாய் பண்றது என்ன அப்படி இப்படின்னு இப்ப எல்லாரோட வாழ்க்கையுமே ரொம்ப ஸ்மூத்தா போக ஆரம்பிக்குது. அப்ப அந்த டைம் ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு வந்து ஓனர் கால் பண்ணி டேய் நம்மளோட மெக்கானிக்கல தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குடா சீக்கிரம் வாயண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோவும் ஓடி வந்து பார்த்தா கடலாம் ஒன்னும் தீ பிடிக்கலங்க. நம்ம ஹீரோவோட பிறந்தநாளுக்காக தான் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஜாக்கியோட உண்மையான பையனோட பிறந்தநாள் இன்னைக்கு தான் போல, அதுக்காக தான் இன்னைக்கு தன்னோட பையனோட பிறந்தநாள் சொல்லி இப்படி கேக்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கும் போது அவனுக்கு வந்து பேச்சே வர மாட்டேங்குது. ஏன்னா இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து நம்ம ஹீரோ வந்து பர்த்டே பார்ட்டியை கொண்டாடினதே கிடையாது. அதனாலதான் தனக்குன்னு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு, ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்துல ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டியில எல்லாருமே செமையா பாட்டு பாடி என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் மைக்ல நம்ம ஜாக்கி வந்து எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லா வருஷமும் என்னோட பையனுக்கு பிறந்தநாள் வரும்போது அவனே கேக் வாங்கிட்டு வந்து அப்பா நான் உங்க கூட தான் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து அவனோட பிறந்தநாளை கொண்டாடுவான். ஆனா கொஞ்சம் வருஷத்துல அவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுல தனியா தான் இருந்தேன். என்னோட பையனோட பிறந்தநாள் வரும்போது கண்டிப்பா அவனை பார்க்க திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனோட பிறந்தநாளுக்கு நான் தான் தனியா கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட பையன் எனக்காக வந்துட்டான் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ உட்பட அங்க இருக்கிற எல்லாருமே கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல ஜாக்கி, அதான் உங்களோட பையன் உங்களை பார்க்க திரும்பி வந்துட்டான்ல, இதை தவிர நமக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு ஓனர் சொல்லி சமாதானப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாக்கியுமே நார்மல் ஆகுறாரு. எல்லாருமே பழையபடி சந்தோஷமா அந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடி முடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் கட் பண்ணா வழக்கம் போல ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஜாக்கியும் ஒரு பார்க்ல வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்கிற ஒரு நதியில ஒரு சின்ன பொண்ணு வந்து தவறி விழுந்துருவா. அவளை காப்பாத்த சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்தி கூப்பிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ தான் தண்ணியில குதிச்சு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜாக்கி தான் ஐயோ என்னோட பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் தண்ணியில குதிச்சிடாரு. ஆனா இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி அவங்க கூட வந்து உங்களோட அப்பாவும் தண்ணியில குதிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோவும் தண்ணியில குதிச்சு தேடி பார்த்தா நம்ம ஜாக்கி அந்த தண்ணியில ஒழுங்கா நீச்சல் அடிக்க முடியாம அப்படியே மூழ்கி போயிட்டாரு. அப்ப நம்ம ஹீரோ தான் கஷ்டப்பட்டு ஒரு நீச்சல் அடிச்சு ஒரு வழியா நம்ம ஜாக்கியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துறான். அப்பதான் அந்த நேபர் லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இப்படி நம்ம ஜாக்கிக்கு நீச்சலே தெரியாது, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு தண்ணியில குதிச்சிருக்கணும், அவள நல்ல மனுஷன் அவரு, கொஞ்சம் அவரை நீ கேர் எடுத்து பாத்துக்க கூடாதா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகும் போதுதான் நம்ம ஹீரோ மேல அவர் எந்த அளவுக்கு உசுரா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே இவனுக்கு தெரிய வருது. அப்பதான் கரெக்டா அந்த நேரம் நம்ம ஜாக்கியுமே சுய நினைவுக்கு வரும்போது அப்ப அவரு முன்னாடி நம்ம ஹீரோ, ஓனர், மின், நேபர் லேடின்னு இவங்க 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜாக்கியோட அந்த அல்சைமர் நோய் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ இது மூலமா இப்ப இங்க நின்னுட்டு இருக்கிற இவங்க 4 பேருமே யாருங்கிற விஷயமே இவரு டோட்டலா மறந்து போயிறாரு. கிட்டத்தட்ட இவரோட மூளை 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்ப நடந்த விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஏன் ஹீரோ கூட வந்து அப்பா நான் தான் உங்களோட பையன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னோட பையனுக்கு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது, அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை தான் மறுபடியும் நம்ம ஜாக்கி வந்து சொல்ல ஆரம்பிக்க அவ்வளவுதான்டா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு நம்ம பசங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அதனால அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஜாக்கியும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்ன வரைக்குமே அவர் அந்த பழைய காலத்து நினைப்புல தான் இருக்கிறாரு. ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுருப்பாரு, ஆனா மறுபடியும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி வெட்டி மேல போட்டுக்கிற பெட்ஷீட்ல பழங்களோட போட்டோ இருக்குதுன்னு அதை சாப்பிடணும்னு சொல்லி அந்த துணியை பிடிச்சு கடிச்சு இழுத்துட்டு இருக்காரு. ஏன் இதை விட கொடுமை நம்ம ஜாக்கி அவரே அறியாம அந்த இடத்துல உச்சா வர போயிறாரு. அவ்வளவுதான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் என்னாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜாக்கியை விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிற ஒரே பிடியில தான் நம்ம பசங்க இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜாக்கி சுத்தமா கண்டுக்கவே இல்ல. ஒரு காலத்துல அவருமே ஒரு பெரிய வெயிட் லிஃப்டர் தான். சோ இவருக்குன்னு கோச்சி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த மாஸ்டரோட விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த அட்ரஸ்க்கு நம்ம ஜாக்கி வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே கிளம்பி வந்துறாரு. பார்த்தா அது வந்து இந்த வயசானவங்களை பாத்துக்க வேண்டிய ஆர்ஃபனேஜ் போல. சோ இதோ இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம ஜாக்கியோட மாஸ்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம வயசாகி போய் நடக்க முடியாம வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்து நம்ம ஜாக்கியும் கண் கலங்கிக்கிட்டு அப்படியே வீல் சேர தள்ளிக்கிட்டு அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் மாஸ்டரும் இங்க பார்த்தா நானும் உன்னையும் உன்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து உங்க எல்லாருமே ஒரு நல்ல வழியில தான் கொண்டு போனேன். அதுல நீ தான் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானவன். கட்ட கடைசியில வெயிட் லிஃப்டிங்ல நீ ஒரு மிகப்பெரிய சாம்பியனாவே மாறிட்ட. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னுமே சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா என்ன முன்ன மாதிரி தான் நான் இல்ல, என்னோட கழுத்துக்கு கீழே எனக்கு எந்த பகுதியுமே வேலை செய்யாது. ஆனா பரவாயில்ல நீ ஜம்முன்னு தான் இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ மாஸ்டர் எனக்கு வந்து உங்களை மாதிரி உடம்புல பிரச்சனை இல்லதான், ஆனா எல்லா பிரச்சனையுமே என்னோட மூளையில தான் இருக்குது. நான் நிறைய விஷயத்த மறந்துடுவேன், எனக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. இப்போ உங்களை கூட நான் பல வருஷம் கழிச்சு இப்பதான் பார்க்க வந்திருக்கிறேன், எவ்வளவு நாள் வராததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அவரோட கேரக்டர் கூட கரெக்டா நம்ம ஜாக்கி அனுப்பி விடுவோம். அப்ப நம்ம ஜாக்கியோட போனோட டிராக்கரை வச்சு இவர் இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேபர் லேடி, ஓனர், ஹீரோ, மின்னு இவங்க 4 பேர் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. நம்ம ஜாக்கியும் கூப்பிட்டு வாங்க நம்ம இந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னா, ஹே நீங்க 4 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க கூட எல்லாம் வர முடியாது, என்னோட மாஸ்டருக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவரை தான் நான் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிளம்பலாம் பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ தான் யோ பெருசு என் கூட வாயா நான் தான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அப்ப நம்ம ஜாக்கியும் டேய் உன்னோட பேர் வந்து பஃபன் தானே, நீ தானே என்ன பேங்க் கூப்பிட்டு போய் என்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து திருட பார்த்த அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஆச்சரியம். நம்ம ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சட்டையெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் போது அப்ப ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்துருது. உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஓனரை பார்த்து யோ என்னையா என்ன நீ மட்டும் ஒழுக்கமா, இந்த ஜாக்கியோட பென்ஷன் காசு மூலமா தானே நீ ஒரு மெக்கானிக் கடை வந்து ஓபன் பண்ண, அப்புறம் இந்த மின்னு இருக்கால இவன லேசிப்பட்டாளா, அவளோட கடையில இருக்கிற காஸ்ட்லியான ஜூஸ இவர்கிட்ட அதிக விலைக்கு வந்து வித்துட்டு இருக்கா. சோ நீங்க யாருமே என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, இதுக்கப்புறம் உங்க யாருமே நான் பார்க்க வர போறதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமா கத்திட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடா. சோ இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்து என்ன ஏதுனே தெரியல, இவங்க யாருன்னு கூட நம்ம ஜாக்கிக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இருந்தாலும் இவங்களை பார்த்து கண்கலங்கிட்டு அப்படியே அந்த ஆர்ஃபனேஜ்க்குள்ள அப்படியே போயிடாரு. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ என்னன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல் வேலைக்கு சேர்ந்துறான். நம்ம ஓனர் என்னன்னா இந்த மெக்கானிக் கடையை மூடிட்டு அதை வந்து சேலுக்கு விட போறேன் அப்படிங்கிற மாதிரி போர்டு மாட்டிட்டு போயிடாரு. நம்ம நெய்பர் லேடியுமே இவ்வளவு நாள் குடும்பமா இருந்த எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டுமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மின்னுமே இது வரைக்கும் நம்ம ஜாக்கி கிட்ட ஏமாத்தி வாங்கின பணத்தெல்லாம் ஒரு நோட்ல வந்து எழுதிட்டு அந்த பணம் இங்கதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவரோட வீட்டுல வந்து வச்சுட்டு போகிறா. சோ இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இன்னொரு பக்கம் ஆர்ஃபனேஜ்ல நம்ம மாஸ்டரை வந்து நம்ம ஜாக்கி தான் நல்லாவே பாத்துக்கிறாரு. அப்பதான் நைட்டு நம்ம ஜாக்கி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடி போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜாக்கியோட குருவான அந்த மாஸ்டர் வந்து இறந்து போயிடாரு. அவ்வளவுதான் இந்த விஷயத்த நம்ம ஜாக்கியால தாங்கிக்கவே முடியல. அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு அந்த சம்பவ இடத்துல மயங்கி போயிடாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே நம்ம ஜாக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ, ஓனர், மின், அதுக்கப்புறம் நெய்பர் லேடின்னு இவங்க 4 பேர் தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜாக்கியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோவும் டாக்டருக்கு கால் பண்ணி இப்படி இந்த அல்சைமர் நோய் குணமாறதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, யோ என்னையா நாங்கெல்லாம் சாதாரண டாக்டர் தான், நாங்க ஒன்னும் கடவுள்லாம் கிடையாது, அந்த அல்சைமர் நோய் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சரியாகாது, அது ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா வயசாக ஆக கூட கொஞ்சம் தான் பல விஷயங்களா மறக்க ஆரம்பிப்பாங்க, அதனால அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவங்களோட குடும்பம் தான் ஒரே சொத்து, அவங்க மட்டும் தான் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே ஆதரவா பேசுறாரு. அப்ப அந்த டைம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்த நம்ம ஜாக்கி கீழே ஒரு
சிடி கேசட் கிடக்கிறத பார்த்துட்டு அது எப்படி இங்க வந்துச்சு, இதை தூக்கி போடுங்க, இதை தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவத்துல கத்த ஆரம்பிக்க உடனே நம்ம பசங்க தான் வந்து வேகமா சமாதானப்படுத்துறாங்க. கூடவே அந்த சிடில இப்படி என்ன விஷயம் இருக்குது, இதை பார்த்து யாரா இவர் கதறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல அந்த சிடியை போட்டு பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு தெரியுது நம்ம ஜாக்கியோட உண்மையான பையன் வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்ச போட்டோ இருக்குது. அதுவும் அவன் 2வது பிரைஸா சில்வர் மெடல் தான் ஜெயிச்சிருப்பான். அந்த போட்டோ தான் இருக்குது. ஒருவேளை அவன் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிக்கல அப்படிங்கறதுனால அவர் கோவத்துல இருக்கிறாரோ அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் வருது. கூடவே நம்ம ஹீரோவும் ஓனர் கிட்ட சரி அப்ப நம்ம அந்த ஜாக்கியோட உண்மையான பையனை தான் நம்ம கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஓனருமே இல்ல அதை வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கியோட உண்மையான பையன் ஒரு ட்ரிப்புக்காக மலையேறி போகும்போது அப்ப அந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அதுல ஒரு சின்ன பொண்ணு வேற வசமா மாட்டி இருக்கிறா. அவளை காப்பாத்திட்டு கடைசி அவரோட உசுரை காப்பாற்ற முடியாம அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே இப்ப எல்லாருக்கும் என்ன பண்ண எது பண்ணு தெரியல. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு தான் ஒரு யோசனை வருது. இப்படி நம்ம ஜாக்கிக்கு இந்த அல்சைமர் நோய் இருந்தாலுமே அவர் எப்ப பார்த்தாலும் மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வெயிட் லிப்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல அவரோட பையனை ஜெயிக்க வைக்கிறது தானே. அதுக்காக தான் தினமும் நம்ம ஹீரோ கூட ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி பாடாப்படுத்தி இருப்பாரு. அதுல ஃபேக்கா நம்ம வெயிட் லிப்டிங் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வச்சு அதுல ஹீரோட பையன் 2வது இடத்துல ஜெயிக்காம முதல் இடத்துல ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு சேஞ்ச் பண்ணலாமே. அது மூலமா அல்சைமர் நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஜாக்கி வந்து குணமாக ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு தரமான ஐடியாவை நம்ம ஹீரோ கொடுத்ததுமே இதுதான் நம்ம பசங்க எல்லாருக்குமே சரின்னு படுது. அதனாலே பழைய ஒரு பாஸ்கெட் பால் ஸ்டேடியம் வந்து ரெண்டுக்கு எடுத்து அதுல வந்து இந்த வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிற மாதிரியே 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செட்டப் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இன்விடேஷன் கொடுத்து அவங்களுமே ஆடியன்ஸா வர சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாக்கியோட பையன் கூட போட்டி போட்ட சில அவங்கள மாதிரியே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயுமே நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லி இப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவங்களுமே ஒத்துக்குறாங்க. அதனால போட்டி நடக்கணும் ஃபேக்காவும் நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வெயிட் லிஃப்ட் தூக்கிறதுக்காக அதுக்குரிய மெட்டல் பிளேட்ஸ் எல்லாமே டம்மியா ஃபேக்கா ரெடி பண்றாங்க. ஏன்னா இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியும், நம்ம ஜாக்கிக்கு தெரியாது இல்லையா. அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டு கடைசி கட்டத்துல தூங்கிட்டு இருந்த நம்ம ஜாக்கி தூக்கிட்டு அப்படியே ஸ்டேடியத்துக்கு மொத்தமா எல்லாருமே கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப திடீர்னு தூக்கத்துல இருந்து கண் முடிச்சு நம்ம ஜாக்கியும் என்னடா நான் திடீர்னு எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது பார்த்தா அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே ஸ்டேடியம்ல இருக்காரு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஏன் பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த நெய்பர் லேடி இந்த மூக்குல ஏதோ டியூப்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த வருஷத்துலலாம் இப்படி நம்ம ஜாக்கியோட வைஃப் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்க போல. அதனால நம்ம ஜாக்கியும் அடியே நீங்க ரெடி பண்ற அப்படின்னு கேட்டா அடே நம்மளோட பையன் தானே இப்போ வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்கு வர போறான், அதுக்காக தானே நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சமாளிக்கும் போது அப்ப பக்கத்துல கூட பாருங்களேன் நம்ம ஓனர் இருக்கிறார்ல ஹிட்லர் மாதிரி மீசிய சின்னதா வச்சுக்கிட்டு எங்க எப்பங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மின்னு கிட்ட கேட்கும்போது பொறுங்க உலகத்துல இருக்கிற தலை சிறந்த எல்லா வெயிட் லிஃப்டர்ஸுமே இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாக்கி யாரெல்லாம் பார்த்தாரோ அதே பிளேயர்ஸ் இப்ப இந்த மேட்ச்ல கலந்துகிட்டு அந்த ஃபேக்கான அந்த வெயிட் லிஃப்டிங் மெட்டல்ஸ் போட்ட அந்த பார்பல தூக்கி ஒவ்வொருத்தருமே அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க. அதுலயுமே கடைசியா ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த பார்பல தூக்குனதுக்கு அப்புறம் தான் இது உண்மையான மேட்ச் சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கேத்தாப்பவே பக்கத்துல இருக்கிற ஓனரும் அப்படி அப்படின்னு கதையா விட்டுட்டு இருக்க அது எல்லாத்தையுமே நம்ம ஜாக்கி நம்பிட்டு தான் இருக்கிறாரு. அப்பதான் கரெக்டா அந்த ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபைனலிஸ்டா இப்ப நம்ம ஹீரோ வரான். அப்படி ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஜாக்கியோட கண்ணோட்டத்துக்கு தன்னோட பையனை பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ஸ்டேஜுக்கு வரான், அந்த பார்பல பிடிக்கிறான், அப்படியே அதை தலைக்கு மேல தூக்க அவ்வளவுதான்டா பாடா சிங்க குட்டி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம ஜாக்கியோட கண்ணோட தெளிவா தெரியுது. எல்லா விஷயத்தையுமே அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி அந்த வெயிட் லிஃப்டிங்ல பல ரவுண்ட் போயிட்டு இருக்குது. அதுல எல்லா பிளேயர்ஸுமே செம்மையா அந்த பார்பல தூக்கி கீழே போடும்போது அதுல அந்த ஃபேக் பிளேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அப்படியே கீழே வந்து அப்படியே உடஞ்சு நொறுங்கி போயிருது. மொத்த பிளேட் சொல்லி முடிஞ்சிருச்சு. இப்ப ஒண்ணு கூட இல்ல. இப்ப நம்ம ஹீரோ தான் கடைசியா வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்காக வரப்போறான். அதனால சுத்தி இருக்கிற ஆட்கள் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப என்னையா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே அந்த பெருசை பாருடா, நான் அந்த போட்டியில கோல்டு மெடல் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறாரு. அதை வந்து நான் வீணடிக்க விரும்பல. அதனால இங்க இருக்கிற உண்மையான வெயிட் பிளேட்டை தூக்கி வைங்க, நான் அதை தூக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஜாக்கிக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலங்க. பழைய விஷயங்கள்லாம் அவரோட மண்டக்குள்ள அப்படி இப்படி ஓட ஆரம்பிக்க தட்டு மாதிரி கீழே விழுந்து இப்படி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருந்து நடந்து வருவாங்கல்ல, அந்த இடத்தை பார்த்து அப்படியே வேகமா போக ஆரம்பிக்கும் போது அப்பதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 1955 வருஷத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஜாக்கியோட உண்மையான பையன் வந்து அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி அப்ப நம்ம ஜாக்கி போய் அவரோட பையனை தடுத்து நிறுத்தி இங்க பாரு உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கால் வந்து ரொம்பவே வீக்கா தான் இருக்குது. அதனால நீ வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஸ்குவாட் பொசிஷன் போகாத, ஸ்பிளிட் ஆகி உன்னோட 2 காலையும் முன்னையும் பண்ணி அப்படியே பிளந்து விடு, அப்பதான் உன்னால ஸ்டேபிளா அந்த வெயிட்ட தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாட படுத்திட்டு இருக்கும்போது அப்ப இந்த ஸ்டேடியம்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஜாக்கியை கொண்டு போய் வெளியே அனுப்பிடுறாங்க. அப்பதான் கரெக்டா ஜாக்கியோட பையனுமே ஸ்டேஜுக்கு வந்து அந்த வெயிட் லிஃப்ட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பான். அதே மாதிரி ஸ்டேடியமுக்கு வெளியுமே நம்ம ஜாக்கி இப்படிதான் என்னோட பையன் வந்து அந்த பார்பல பிடிச்சு மேல தூக்குவான், அவன் கோல்டு மெடல் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பாரு. ஆனா ஸ்டேடியம்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கியோட பையன் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வெயிட் லிஃப்ட் பண்ணிடுறான். ஆனா அவனால சரியா ஸ்டேபிளா நிக்க முடியாம அந்த வெயிட் வந்து அப்படியே பொத்துன கீழே போட்டுறான். சோ இந்த காரணத்தால நம்ம ஜாக்கியோட பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்காம செகண்ட் பிரைஸ் ஆன சில்வர் மெடல் வந்து ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி வந்து மீட் பண்ணும்போது இப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்காம 2வது பிரைஸ் ஜெயிச்சதுக்காக அவனோட கண்ணத்துல ஒரு அறையும் போது பையனுக்கு பயங்கர கோவம். அப்பா உங்களுக்காக தான் சின்ன வயசுல இருந்து என்னோட எல்லா கனவையும் விட்டுட்டு இப்படி ஒரு போட்டியில ஜெயிச்சு 2வது பிரைஸ் வந்திருக்கேன். ஆனா அப்படி இருந்தா உங்களுக்கு 10 சொல்லி என்ன அடிக்கிறீங்களாப்பா, இதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் பையன் இந்த ஊரை விட்டு நம்ம ஜாக்கியை விட்டு அவனோட குடும்பத்தை விட்டே போயிருப்பான். சோ இந்த விஷயத்தை உடம்பு சரியில்லாத ஜாக்கியோட மனைவியும் பார்த்து அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி கொஞ்சம் வருஷத்துல அவங்க இறந்து போயிருப்பாங்க. கூடவே வீட்டுக்கு வந்து நம்ம ஜாக்கி இப்படி தன்னோட பையன் 2வது பிரைஸ் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தாங்க முடியாம பையனோட வின்னிங் போட்டோவை கட் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா மாத்தி அதை வந்து ஒட்டி வச்சிருப்பாரு. சோ இந்த விஷயத்தை தான் இப்ப நம்ம ஜாக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணி
அழுதுகிட்டு இப்ப பிரசன்ட்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்காங்க அவனை பார்க்கும்போது அப்படியே அவரோட சொந்த பையனை பாக்குற மாதிரி தான் பேசலாம் அப்படியே தெரியுது. அதனால ஹீரோ கிட்ட வந்து ஐயா இந்த தடவை நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ உன்னால எவ்வளவு முடியுமோ அதை நீ ட்ரை பண்ணு, இந்த தடவை அப்பா அவனை எதுவும் சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி வந்து அவரோட சீட்ல போய் உட்காரவும் அப்ப ஸ்டேஜுக்கு நம்ம ஹீரோ நடந்து வரான். அப்படி அவன் நடந்து வர விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கியோட கண்ணோட்டத்துக்கு அவரோட பையன் மாதிரி தான் தெரியுது. ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்படி உண்மையான வெயிட் இருக்கிற அந்த பார்புல அப்படியே வெயிட் லிஃப்ட் பண்ணி தூக்குறான். அதுவும் நெஞ்சுக்கு மேல தூக்கி கடைசி தலைக்கு மேல தூக்கவும் அப்ப நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னு மணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அதை அப்படியே கீழே தூக்கி போடுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ உண்மையிலேயே அதை சாதிச்சுட்டான். அதே மாதிரி நம்ம ஜாக்கியோட கண்ணோட்டத்துக்கும் உண்மையிலேயே அவரோட பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிட்டான், அதாவது கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் நம்ம ஜாக்கி நம்ம ஹீரோ மத்த பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுல ஜெயிச்சதுக்காக குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா முடிய அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார் மெக்கானிக் ஷாப்ல வேலைக்கு வந்து சேர்ந்துட்டான். வழக்கம் போல அவனும் வேலை தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த டைம் அவனுக்கு ஒரு போன் கால், யாருன்னு பார்த்தா நம்ம ஓனர் தான். இப்படி நம்ம ஜாக்கி வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே அவன் ரொம்பவே உடஞ்சு போயிடறான். அதனால நம்ம ஹீரோ, ஓனர், மின், அதுக்கப்புறம் நேபல் லேடின்னு இவங்க எல்லாருமே நம்ம ஜாக்கிக்கு வந்து அடக்கலாம் பண்ணி மரியாதை செலுத்தி முடிச்சிட்டு கடைசியில இப்படி ஜாக்கி அவர் சாகிறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே, அதாவது மறக்க முடியாத எல்லா விஷயத்தையுமே அவரோட போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல. அந்த மெமரி கார்டை தான் மொத்தமா டிவில போட்டு இப்ப நம்ம ஹீரோ, மின், நேபல் லேடி அப்புறம் ஓனர் மொத்தமா 4 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஜாக்கி எனக்கு வந்து அல்சைமர்னு ஒரு நோய் இருக்குதா, அதனால நான் வந்து பழைய விஷயத்தையும் இப்ப நடக்கிற விஷயத்தையும் கூட நான் மறந்து போயிருவேன். எப்படி இருக்கச்சுல எனக்குன்னு மொத்தமா ஒரு 4 பேர் என்னோட குடும்பமா இருந்தாங்க. இதோ சரக்கு அடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்க, இவனோட பேர் தான் சியா, இந்த பையன் தான் என்ன ரொம்பவே நல்ல பாசமா பாத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த ஓனர் வந்து குடிச்சிட்டு படுத்து இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறது. அப்புறம் இந்த மின் இருக்கால இந்த பொண்ணை காமிச்சு இவதான் எனக்கு தேவையான எல்லா ஜூஸுமே கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல கூட மின் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி உங்களுக்கு என்ன 500 ரூபாய் தான் தரணும், அடுத்த மாசத்துக்குள்ள தந்துருவேன், இப்ப இருந்தாங்க உங்களுக்கு நான் மாத்திரை கொண்டு வந்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ வேற பாசமா பாத்துக்க அதே நம்ம ஜாக்கி காமிச்சு இப்படிதான் என்னோட பொண்ணு மாதிரி இவனை ரொம்பவே பாசமா பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த மின்னு மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பவுமே இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல மாடியில இந்த நேபல் லேடி பூக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது அழகா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம ஜாக்கி காமிச்சு இவங்களுக்கு அழகான குரல் இருக்குது, இவங்க நினைச்சா சூப்பர் சிங்கர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கலாம், இப்படி இருக்கச்சலையும் இவங்க தான் என்ன ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபுட்டேஜா இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ காமிச்சு இதா இருக்கான்ல இவனோட பேர் வந்து பஃபன், இப்ப இந்த பையன் என்னோட வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கான், அதுவும் இவன் தான் என்னோட பையனை வர நடிச்சிட்டு இருக்கான், அதனால இவனுக்கு நான் 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து பாடப்படுத்திட்டு இருக்கிறேன். சோ இப்படிதான் இவங்க 4 பேர் தான் என்னோட குடும்பமா என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த அல்சைமர் நோய் இருக்கிறதுனால இவங்க 4 பேரும் என்ன மறக்க மாட்டாங்க, ஆனா நான் அவங்களை மறந்துடுவேனே. அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன், எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஜாக்கி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பேச வந்த விஷயத்தை வந்து மறந்துடாரு. அவ்வளவுதான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம பசங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா அப்பவுமே நம்ம ஜாக்கி பாத்தீங்களா அடுத்து நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன், இருந்தாலும் அவங்க எல்லாருமே குட் பை, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லவும் கரெக்டா அந்த வீடியோ கிளிப் வந்து முடிய இதை பார்த்து நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனாலதான் நம்ம பசங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியோட கல்லறைக்கு வந்து அப்படியே மொத்தமா இறுதி அஞ்சலி வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அப்பதாங்க நமக்கு கடைசியா ஒரு சீன் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பரட்ட மண்டையோட அந்த ஊருக்கு வரும்போது ஒரு டனல்குள்ள சைக்கிள்ல போயிட்டு இருப்பான்ல, அப்ப கூட அவனுக்கு எதிரில ஒரு பைக் வந்திருக்கும், பொத்துன்னு இடிச்சு கீழே வந்திருப்பானே. அப்ப அந்த டைம் நம்ம ஹீரோ மட்டும் கீழே விழலங்க, ஹீரோ மாதிரியே அந்த டனல்ல நடந்து போயிட்டு இருந்த நம்ம ஜாக்கியும் தான் கீழே வந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோ கவனிக்கல, அவன் பாட்டுக்கு அந்த பைக்ல போனவனை திட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சைக்கிள தள்ளிட்டு போகும்போது அப்ப நம்ம ஜாக்கி ஃபர்ஸ்ட் டைம் தூரத்துல போற நம்ம ஹீரோ பாக்கும்போது அப்ப அவர் கண்ணுக்கு உண்மையான பையனையே பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை மறுபடியும் அவரோட வீட்டுல பாக்கும்போது உண்மையான அவரோட பையனையே பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்குது போல. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இப்ப கடைசி சீன்ல நம்ம ஜாக்கி டனல்ல அவரோட உண்மையான பையனை பார்த்து அப்படியே சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. நான் கண்டிப்பா அடுத்து சொல்றேன், இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தவங்க இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எத்தனை ஜாக்கி சான் ஃபேன்ஸ் வந்து கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி பாப்போம். கூடவே யூடியூப்ல ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதுல வந்து நமக்கு கொஞ்சம் பாயிண்ட் போட்டு விட்டுட்டு அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுட்டு நம்ம தமிழ் ரிகேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் இதை விட ஒரு தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரிகேப். See you later. டாடா, bye bye.